பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீத பகுதியின் மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதை கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதம் 116வது சங்கீதத்திலே 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது 12வது வசனத்தை இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தேவனுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் என்ன நன்மை இவருக்கு செய்தார்? 3வது வசனத்தை வாசிக்கலாம். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன், இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். 8வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை மரண கட்டுகள் சூழ்ந்தது, இக்கட்டு அவரை சூழ்ந்து கொண்டது. அவர் வாழ்க்கை முழுவதும் கண்ணீரா இருந்தது. ஆனால் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவரை விடுதலையாக்கினார். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை தேடினார். கர்த்தர் இவை எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்ததுனால 12வது வசனத்தில் இப்படியா சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக என்னிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று? அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. இன்று நாம் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்கிறோம் என்றால் கர்த்தருடைய பெரிதான கிருபை. அல்லேலூயா. அந்த விடுதலை அடைந்த தாவீது சொல்லுகிறார், அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. 103ஆம் சங்கீதத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளத்தோடு அவருக்கு நாம் என்ன செலுத்தணுமா? நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தாயானவள் பிள்ளை பெறும்போது மிகுந்த வேதனையுடன் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார். ஆனால் அந்த பிள்ளை பெற்றெடுத்த அந்த குழந்தை அதற்கு ஈடா ஏதாவது செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்ய முடியாது. அந்த தாய்க்கு ஒரே ஒரு பெருமை என்ன தெரியுமா? அந்த பிள்ளை வளரும் போது தாயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தாயை பெருமைப்படுத்தும்படி வாழ்ந்தாலே போதும், அதுவே பெரிதான காரியம். அல்லேலூயா. அதே போல்தான் தேவன் நமக்கு செய்த நன்மைக்கு ஈடாய் நம்ம எதுவுமே செய்யவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதுதான் ஒன்றே ஒன்று, பரிசுத்தமாய் வாழ்வது. அல்லேலூயா. நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மாத்திரம் போதும், தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாய் வேறு எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. தேவன் செய்த நன்மையை நினைத்து தாவீது இங்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரை அவ்வப்போது தேவனை துதித்துக் கொண்டே பாடிக்கொண்டே அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே அவர் பெற்ற ரட்சிப்பை அநேகருக்கு உபதேசித்துக் கொண்டு வாழ்ந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சாட்சியாய் வாழ்ந்து அவரோடு இருக்கிற தேவன் யார் என்பதை காண்பித்த மனிதரில் தாவீது ஒருவர். அல்லேலூயா. நாம் தேவனை நம்மை ரட்சித்த தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்து நம்மை ரட்சித்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உலகத்துக்கு அறிவிப்பதற்காக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 13வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? வாசிக்கலாம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தேவனை தொழுது கொள்ளுகிறார் தாவீது. அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட பாத்திரவான்கள். அல்லேலூயா. நம்மை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் சிலுவையிலே தன்னை பாத்திரவானாய் மாற்றினார். அல்லேலூயா. அவர் தன்னை ஒப்பு கொடுத்த பாத்திரமாய் மாறினதுனால்தான் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட பாத்திரமாய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்து அவரை இந்த உலகத்தின் பாவங்களுக்கும் உலகத்தின் சுற்றின்மங்களுக்கும் உலகத்தில் இருக்கிற விபச்சார வேசுத்தனங்களுக்கும் நம்மை விடுதலையாக்கி ரட்சித்துக் கொண்டு வந்திருக்கார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக 6 அறிவு படித்த மனிதர்கள் என்று சொன்னாலும் அந்த 6வது அறிவு என்பது கர்த்தரை அறிகிற அறிவு. அல்லேலூயா. உலகத்தை கோடி மக்கள் இருந்தாலும் அந்த 6வது அறிவை பெறாத மக்கள் உலகத்தில் அநேகர் உண்டு. ஆனால் தேவன் நம்முடைய அறிவு கண்களை திறந்தார். அல்லேலூயா. அந்த 6வது அறிவுதான்
கர்த்தரை அறிகிற அறிவு. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் என்றால் என்ன, அது யாருக்குரியது, யார் அதை சுதந்திரிப்பார்கள் என்பதை கர்த்தர் நமக்கு அறிய வைத்து நம்மை ரட்சித்து கர்த்தருடைய சபையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துறீங்க? ஒரு சிலர் எல்லாம் தேவன் செய்த நன்மையை நினைத்து எப்ப ரட்சிக்கப்பட்ட நாள்ல கர்த்தர் நன்மை செய்தார், அப்போ நம்ம அதை நினைச்சோம், நன்றி சொன்னோம். ஆனா இப்ப அதெல்லாம் என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். அநேகர் சபைக்கு வருகிறார்கள், கர்த்தரால் அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள், அற்புதங்களை பெற்றுக்கொண்டு நன்றி கட்டுவராய் போய்விடுகிறார்கள். ஆனா தேவன் எதிர்பார்ப்பது கடைசி மூச்சு வரைக்கும் தேவனுக்கு நன்றி உள்ளவா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் தேவனை தேடி வந்தார்கள். எனக்கு எப்படியாவது விடுதலை கிடைக்க வேண்டும் என்று இயேசுவை தேடி வந்தார்கள். அதில் 10 பேரும் விடுதலை கிடைத்தது. ஆனால் தேவனுக்கு நன்றி செலுத்த வந்தது எத்தனை பேரு? ஒரே ஒருத்தன். ஆனா அவன் தான் கர்த்தருடைய பார்வைக்கு மேன்மையானவனாய் மாறினான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். இன்றைக்கு தூங்குகிற நாம் நாளை காலை எழும்புவதே கர்த்தருடைய பெரிதான கிருபை. அல்லேலூயா. எத்தனையோ பேர் மரணத்திலே அவங்க தூங்கும் போதே அவங்க ஜீவன் என்ன பண்ணுது, அவங்க விட்டு பிரிந்து போகிறது. எத்தனையோ பேர் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலே அவங்க ஜீவன் பிரிஞ்சது. ஆனால் தேவனுடைய பெரிதான கிருபை நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்கு நம்முடைய ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு தேவனை நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நாம் யாராவது ஒருத்தருக்காவது என்ன பண்ண வேண்டும், சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அதற்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்த முடியும்? ஒண்ணுமே செலுத்த முடியாது. அவருக்கு ஈடாக செலுத்துறதுக்கு ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அப்ப நம்ம செய்ய வேண்டியதா, கடைசி மூச்சு வரைக்கும் உண்மையா இருந்தாலே போதும். அவருக்கு செய்த நன்மைகளை மற்றவர்கள் சொன்னாலே போதும். தேவன் அதனால் மேன்மைப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் அதனால் மகிமைப்படுவார். அல்லேலூயா. தேவன் நமக்கு செய்த, எப்படி ஒரு உலக பிரகாரமா ஒரு தாய்க்கு பெருமை சேர்க்கிற ஒரு பிள்ளை இருந்தாலே போதும், அந்த தாய் கடைசி மூச்சு விடும்போது நான் நல்ல ஒரு பிள்ளைகளை பெற்றெடுத்தேன் என்ற சந்தோஷத்தோட மூச்சு விடுவாங்க. ஆனா தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் என்னத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம், என்னதை செய்து கொண்டிருக்கிறோம்? உலகத்திலே வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம், படிப்பு படிப்பு என்று படிப்பின் காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் காலை தொடங்கினார் 24 மணிக்குள்ள நாம் தேவனுக்கு என்னத்தை செய்தோம், என்னத்தை செலுத்தோம் என்று ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு நாள் நாம் கடந்து போகிறோம் என்றால் கர்த்தருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் கடந்து போக முடியாது. அல்லேலூயா. ஒரு நாள் நாம் வேலைக்கு போனோம்னா திரும்பி வருகிறோம் என்றால் அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. அல்லேலூயா. ஒரு நாள் நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்கன்னா அவங்க திரும்பி வருவது கர்த்தருடைய பெரிதான கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது எத்தனையோ வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபை, கர்த்தருடைய பெரிதான இரக்கம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனுக்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை ரட்சித்ததான ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தேவன் செய்த நன்மைகளை நம்மால் முடிந்த அளவுக்கு தேவனை அறியாத மக்களுக்கு அதை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காகவே தேவன் இந்த உலகத்தில் இருந்து நம்மை வேறு பிரித்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வந்தது. அதன் மத்தியில் யோபு செய்த காரியம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். அல்லேலூயா. அவரை உண்டாக்கினது யாரு? தேவனுடைய ஆவியானவர் என்று அறிக்கை செய்கிறார். அல்லேலூயா. எனக்கு எத்தனை போராட்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், இருக்க வந்தாலும், என் வாழ்க்கையில எல்லாம் என்னை விட்டு இழந்து போனாலும் என்னை தெரிந்து கொண்டது தேவ ஆவியானவர். அல்லேலூயா. என்னை நடத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆகையினால் இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், எது இழந்தாலும் கர்த்தர் மாத்திரம் எனக்கு போதும். அல்லேலூயா. அதை
அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று எண்ணப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தர் அவருக்கு 100 வயதுலதான் ஒரு பிள்ளை பிறந்தது. ஆனால் அந்த பிள்ளையை கர்த்தருக்கு என்று பலி செலுத்த பொழுது சற்றும் தயங்காமல் அந்த பிள்ளையை கொண்டு போய் கர்த்தருக்காக பலி செலுத்த போனார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஆராதனை தவற விடுவது உண்டு. நம்முடைய வேலைக்காக நம்முடைய ஆராதனை தவற விடுவதுண்டு. இவைகள் எல்லாம் மேலானவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக ஆராதனைக்கு வர முடிந்தோம், ஜபங்களுக்கு வர முடிந்தோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை தேடாமல் ஒரு வேலையை செய்கிறீர்கள் என்றால், ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீர்களானால், தேவன் செய்த நன்மைக்கு நீங்கள் செலுத்துகிற நன்றி பலிகள் இவ்வளவுதானா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும். அநேக சகோதரிகள் பெண்கள் பிரேயருக்கு வரல, வீட்டுல தான் இருக்கிறீங்க. வீட்டுல அதை விட பெரிய வேலை, கர்த்தரை தேடுறதை விட பெரிய வேலை ஏதாவது இருக்கா? ஆண்கள் குழு ஜபம் இருக்கு. வீட்டுல இருந்தா மாலை நேரம் தான் 6 மணிக்கு ஜபம். நிறைய பேர் வரதில்லை. தேவன் செய்த நன்மைகளுக்கு நீங்க காட்டுற நன்றி பலிகள் இவ்வளவுதானா? கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளைகளே, கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். அவரை தேடாம நாம் இருந்தோமானால் கர்த்தர் நம்மை கைவிட்டு விடுவார். அவர் கைவிட்டால் நம்முடைய வாழ்க்கை பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கையாய் மாறிவிடும். அல்லேலூயா. சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தேவன் சொன்ன காரியத்தை அவர் செய்யாமல் கீழ்ப்படியாமல் போனார். நம்முடைய பார்வைக்கு சாதாரண காரியமாய் தெரியலாம், ஆனா அவர் கீழ்ப்படியாம போனதுனால ராஜபாரத்தை இருந்த அந்த பதவியை அவர் இழந்து விட்டார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஒரு நேரத்திலே சவுல் தீர்க்க தரிசனத்தையும் பேசினார். அப்படிப்பட்ட வல்லமையை பெற்றிருந்த சவுல் அவரிடத்துல இருந்த பரிசுத்த ஆவியானவர் எடுபட்டு அசுத்த ஆவி பிடித்தவனாய் மாறினார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால, தேவனுடைய வார்த்தையை அலட்சியமா எண்ணினதுனால. எத்தனையோ முறை கர்த்தர் வார்த்தையினால் எல்லா ஆராதனையும் கலந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, தேவனுக்கு பயந்து வாழுங்க, அவருடைய வார்த்தையை கை கொண்டு வாழுங்க என்று கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார், இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆனால் துணிகரமாய் வாழ்கிற உங்களிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எடுபட்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கை பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கையாய் மாறிவிடும். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவன் பிள்ளைகளே, தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் ஜீவன் உள்ள நாளெல்லாம், என் ஜீவன் பிரியும் பரியந்தோ கர்த்தருக்காய் எந்த அளவுக்கு என்னால் ஓட முடியுமோ, கர்த்தருக்காய் எதையெல்லாம் என்னால் செய்ய முடியுமோ அதை செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்திலே குறைவுகள் உண்டு, பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. எப்பொழுதும் மரண கண்ணி நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும். தாவீது சொல்லுகிற, என்னை மரண கண்ணி சூழ்ந்து கொண்டிருந்தது, அவைகளுக்கெல்லாம் என்னை கர்த்தர் விடுவித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் என்னை உருவாக்கினார், அவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஆட்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல யாருமே நமக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆனால் தேவன் நம்மை ரட்சித்த தேவன் நம்மை பாதுகாப்பதற்காக தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு அருமையான தேவன் நம்மை பாதுகாப்பது. நம்ம நினைக்கிறோம், எனக்கு யாருமே இல்லை, என்னை கவனிக்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என் சூழ்நிலைகளை நினைப்பதற்கு கூட யாரும் இல்லை. பார்த்தும் பார்க்காது போல் போகிறார்கள், கேட்டும் கேளாதவர்கள் போல் போகிறாங்க. ஆனா நம்முடைய தேவன் அப்படி விடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் நம்மை காண்கிற தேவன். அல்லேலூயா. நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், அவர் நம்மை ரட்சித்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ளுகிற மக்களாய், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை நினைத்தா ஒவ்வொருவரையும் சாட்சி சொல்ல சொன்னா இன்னைக்கு ஃபுல்லா கொடுத்தாலும் நேரம் போதாது. அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம என்ன செலுத்திருக்கிறோம், என்ன செய்திருக்கிறோம் நினைத்து பார்ப்போமானால் ஒரு இம்மி அளவு கூட அவருக்காக நம்ம எதையுமே செஞ்சதில்லை. அவர் செஞ்ச காரியத்துக்கு ஈடாக ஏதாவது நம்ம கொடுக்க முடியுமா, எதையாவது செய்ய முடியுமான்னு பார்த்தோமானால் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நமக்கு கொடுத்த ஒரே ஒரு காரியம், தேவனுக்காக அவர் செய்த நன்மைகளை எல்லாருக்கும் சொல்லுவோம். உலகத்தார் சொல்லுவார்கள், நாம் பெற்ற இன்பத்தை வையகமும் பெற வேண்டும் என்று உலகத்தார் சொல்லுவார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நாம் பெற்ற ரட்சிப்பை இலவசமாய் பெற்றுக்கொண்டோம், இலவசமாய் அநேகருக்கு நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஒரு
ஒரு வேலை நேரங்கள் கிடைக்கும் போது சும்மா வீடுகள் இருப்பீர்கள், அவங்க உள்ளம் துடிக்க வேண்டும். சும்மா இருக்கிறனே, இப்ப நம்ம தேசத்துக்காக செபிக்கலாம், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக செபிக்கலாம், சபைக்காக செபிக்கலாம். சபையில இருக்கிற உங்க எல்லாருமே நம்ம சகோதர சகோதரிகள். நம்முடைய விரல்ல எல்லா விரலும் ஒரு மாதிரி இல்லாத போல உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கை ஒரு மாதிரி கிடையாது. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வித்தியாசமா இருக்கும், ஆனா உங்க பக்கத்துல இருக்கிற சிஸ்டருடைய பிரச்சனை வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு மாதிரி இருக்கும், ஆனா உங்க பக்கத்துல இருக்கிற பிரதருடைய பிரச்சனை வேற மாதிரி இருக்கும். ஆனா அவர்களுக்காக நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். நான் ஒரு நாள் உபவாச கூட்டத்துல சென்னை பட்டத்துல இருக்கும்போது எங்க அப்பா உபவாச கூட்டத்துல தேசத்துக்காக ஜெபிப்பாரு. எல்லா ஜெப பாயிண்டும் தேசத்துல உள்ள எல்லாருக்காகவும் ஒருத்தர் கூட விட மாட்டார். டீச்சர்ஸ் விட மாட்டார், டாக்டர்ஸ் விட மாட்டார், நர்ஸ் விட மாட்டார், போலீஸ்காரன் விட மாட்டார், ராணுவ வீரர்கள் விட மாட்டார், தீவிரவாதிகள் விட மாட்டார். எல்லாருக்காகவும் ஜெபித்து கொண்டிருப்பார். ஏழை எளிய ஜனங்கள், கூலிக்காரர்கள் எல்லாரையும் ரட்சிங்க ஆண்டவரே, அவங்க கஷ்டங்களை பாருங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணாரு. அந்த நாள்ல எங்க சபையுடைய படிக்கட் கட்டுற ஒரு வேலை நடந்துட்டு இருந்துச்சு. சபை படிக்கட் கட்டுற ஒரு வேலை நடந்துச்சு. அங்க அந்த இடத்துல சரவணன் சொல்லிட்டு ஒரு பிரதர் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு. வாலிப பையன் தான். அவர் உபவாச கூட்டம் முடிஞ்சானே உள்ள வந்து, ஐயா நாங்க எங்க அப்பா அம்மா கூட கடவுள் கிட்ட வேணுது இல்ல, நீங்க என்ன என் உலகத்துல இருக்கிற எல்லாருக்காக ஜெபம் பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்டு, அந்த ஜெபத்தின் மூலமா அந்த ஜெபத்தை கேட்டு அவர் ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிற ஜெபம் யாராவது ஒருவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். அல்லேலூயா. நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில இருக்கிற பாரங்களை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஒவ்வொரு கர்த்தர் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் மனதில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இதுவரைக்கும் நான் வீணாக அநேக நேரங்களை செலவழித்து விட்டேன், வீணாக அநேக நேரங்கள் சும்மா இருந்துட்டேன், இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். கிடைக்கிற நேரத்துல என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உலகம் முழுவதும் சென்று உடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து கர்த்தருக்காக பயன்படுவதாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. கடைசியா அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 12வது வசனம், 13வது வசனம், 116வது சங்கீதம் 12வது வசனம், 13வது வசனத்தை சேர்ந்து நாம் யாவரும் வாசிக்கலாம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய சங்கீதத்தின்படி நம்மை நடத்தும்படி கரங்களை தட்டி கர்த்தரையோடு சோதரிப்போம்.